ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி பழத்தை வச்சு எப்படி சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலனை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொட்டைகள் நீக்கினது. இது 1/3 கப் அளவு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை இல்லைனா நார்மல் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான குக்கிங் ஆயில் தான். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது பாருங்கள், இந்தளவு திக்காக இருக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா டூட்டி ஃப்ரூட்டியை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 1 ஸ்பூன் ஈனோ சேர்த்துட்டு ஈனோவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஈனோ இல்லைனா நீங்கள் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் பேக்கிங் சோடா. அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவு பதம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாவை ஊற்றுறதுக்கு கேக் டின் மேலே இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை பட்டரோ வச்சு தடவிக்கோங்க. இது மாதிரி பண்ணால் கேக் வந்து டின்னில் ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் வரும். நான் இன்றைக்கி 6 இன்ச் கேக் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை கேக் டின் இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இந்த தர்பூசணி சீசனில் இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மாவு ஊற்றினதும் இது இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ உள்ளே ஏதாவது சேர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ கேக்கை வேக வைக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு உப்பு போட்டு இது இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. உப்புக்கு பதிலாக நீங்கள் மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி பரப்பி விட்டதும் இது மேலே இந்த மாதிரி ரிங்கோ இல்லை சின்னதாக ஒரு கப்போ வச்சுட்டு மூடியில் கேஸ் கட்டோ இல்லை விசிலோ போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சு இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ இது 35 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனாக வந்துடுச்சுன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி தட்டு வச்சு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே போதும். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வெளியில் வந்துருச்சு. கேக் பாருங்கள், செம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேக் அப்படியே சாப்பிட்லாம். இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இது மேலே நான் கொஞ்சமாக இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். சாக்லேட் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் கனாஷ் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் ஸ்மூத்தாக இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு திக்காக இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை ஸ்பூனில் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி ட்ரிப் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி ஒழுகிற மாதிரி இப்படி கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர்மெலன் துண்டுகளை வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட வாட்டர்மெலன் கேக் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். தர்பூசணி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த தர்பூசணி சீசனில் கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.